நீங்க சொல்லிக் கொடுத்துருக்கிற வீடியோஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பேத்துக்கு டோட்டலா உங்களுக்கு ரொம்ப வருஷம் தச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லன்னா புதுசா தைக்க போறவங்களுக்கு, இல்லாட்டினா டெய்லர் கத்துக்க விருப்பப்பட்டு உள்ள வந்துட்டு, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கும். அதாவது உங்களுக்கு தைச்சு போட்டுக்கும்போது அத கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி எங்கெங்க பிடிப்பு இருக்குது அதுங்கிறத பார்த்து நீங்க தைச்சு போட்டிருப்பீங்க. ஆனா, அடுத்த கஸ்டமருக்கு, அடுத்த நபருக்கு நமக்கு தைச்சு குடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு கரெக்ட்டாவே செட் ஆகல அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து நெறைய பேத்துக்கு இருக்கு. அந்த சேனல்ல நெறைய கேட்ட இதுவும் அதுதான். டோட்டலாவே YouTubeல போய் பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் கட்டினுடைய கட்டிங்க்கு வீடியோக்கு இருக்கிற கமெண்ட்ஸ், டவுட் தான் வந்து அதிகமா இருக்குது. அதனால பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்ல உங்களுக்கு சந்தேகமே இல்லாம அத தெளிவா கத்துக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 44வது வீடியோல இருந்து 50வது வீடியோ வரைக்கும், இந்த 44வது பகுதியிலிருந்து 50வது பகுதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் டோட்டலா. அதனால இதுல இந்த பர்ட்டிகுலர் வீடியோவ மட்டுமே நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னாவே, பிரின்சஸ் கட்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லாத அளவுக்கு இதுல தெளிவா நீங்க பார்க்கலாம். இந்த 44வது இந்த பகுதியில பிரின்சஸ் கட்டோட ஃபர்ஸ்ட் பாகம் இது. முதல் பகுதியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்பகுதியில பிளவுஸோட பின்பகுதியில ஷோல்டரு, அந்த நெக்கு சைடு, ஆர்ம் ஹோலு, இடுப்பினுடைய சுற்றளவு, அதே மாதிரி சைடுல விடக்கூடிய ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ், அந்த எந்தெந்த பாடிக்கு எப்படியெல்லாம் விடணும் அப்படிங்கிற ஃபுல் விளக்கமும் இதுல சொல்லியிருப்பாங்க. ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பகுதியை வந்து இதுல எடுத்து வச்சு அதுல ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் வரைக்குமே இதுல இருக்கும். இது ஒவ்வொரு இதுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி பகுதியை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள வர மாதிரி தான் ஒரு வீடியோவை பிரிச்சிருப்பேன். அதனால நீங்க இதுல இந்த பகுதியில இருந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 50வது பகுதி வரைக்கும் நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால தொடர்ச்சியா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு நார்மலா எடுக்கிற கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்ல எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. இப்போ இதுவே நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ்லயே ரவுண்ட் நெக்ல பிரின்சஸ் கட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பேக் போர்ஷன்ல வந்து பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட்ல மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரின்சஸ் கட் போடுவோம். எப்பவும் போல பேக்குக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு கட் பண்ற பகுதி. அது நமக்கு தேவையில்ல. இதுல 1/2 இன்ச்சு போயிட்டனால 14 இன்ச் எனக்கு உயரம் வேணும். அப்போ ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஷோல்டருக்காக சேர்த்திக்கிறேன். இப்ப இதுதான் வந்து உயரம். அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு மார்க் பண்றேன். சேம் எல்லாமே அதேதான். 6.25 ஷோல்டர்னுடைய அளவு. அதே மாதிரி 35 டிவைடட் 6 போடுறேன். ஆர்ம் ஹோல் ஹைட்டுக்கு 5.8 வருது. நான் லாஸ்ட் டைம் 6 வைக்கும்போது தான் கரெக்டா வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால நான் 6 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து மாறி வரக்கூடாது. அதனால தான் நான் இங்கேயும் மெஷர் பண்ணேன், இங்கேயும் மெஷர் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இந்த பக்கம் தள்ளும் போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து டிஃபரன்ஸ் வரும். இப்ப இதுல வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் நான் மார்க் பண்றேன். 9.25 மார்க் பண்றேன். சொல்லுங்க. மேம் நீங்க கிராஸ் கட் பிளவுஸ் நார்மல் பிளவுஸுங்க மேம், அது ஸ்டிச் பண்ணி காட்ட மாட்டீங்களாங்க மேம்? வெறும் கட்டிங் மட்டும் தானாங்க மேம்? ஆமாங்க. ஃபைனல் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் வருங்க. அதனால உங்களுக்கு ஃபைனலா ஒரு பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணேன்னா உங்களுக்கு போர்ஷன் மிஸ் ஆகுங்க. ஏன்னா அதுக்கு ஒன் டே ஃபுல்லா ஆயிரும். சரிங்களா? உங்களுக்கு ஃபைனலா ஏதோ ஒரு பிளவுஸ் எந்த பிளவுஸ் சொல்றீங்களோ அந்த பிளவுஸ் வந்து ஏன்னா ஸ்டிச்சிங் மெத்தட பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான். எங்க எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால அது வந்து ஃபைனலா நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல வந்து ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன். ஓகே மேம். நான் பிகினர் தாங்க மேம், அதனால தெரியாது இல்ல, அதனால தான் கேட்டேங்க. ஓகே. ஏன்னா அது ஸ்டிச்சிங் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்மளதுலயே இருக்குங்க. அதுல வந்து நம்ம பர்டிகுலரா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்ல.
அந்த ஃபினிஷிங் மட்டும் எப்படி வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து ஃபைனலா அந்த ஒரு பிளவுஸ்ல என்னென்னலாம் எப்படி ஃபாலோ பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் குடுத்துர்றேன். ஓகேங்க. இப்ப இதுல நான் வந்து 1 1/2 இன்ச்சு சைடுல குடுத்துருக்கேன். இப்ப இதுக்கு மிட் பாயிண்ட் பார்த்துட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்ப இத வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். 8 இன்ச்சு நமக்கு கரெக்ட்டா வரணும். அதுக்கப்புறம் வெயிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 7 1/2 இன்ச்சு வந்து இடுப்பினுடைய சுற்றளவு. 1 இன்ச்சு சேர்த்து 8 1/2 வைக்கிறேன். அதுக்கப்புறம் 1 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இத வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். நீங்க அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண வேண்டாம். ஏன்னா மார்க் பண்ணிட்டு தப்பா லைன கனெக்ட் பண்ணி வெட்டிட்டீங்கன்னா இதா போயிரும். நீங்க 1 இன்ச் அதுல ஆட் பண்ணிட்டு மட்டும் நீங்க ஒரே ஒரு மார்க்கிங் போட்டீங்கன்னா போதும். இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. 4 1/4 வருது. இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. இதுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு லைட்டா எல்லாரும் பண்ணணும்னு இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 35 6க்கு மேல போற பாடிக்கு மட்டும் வச்சீங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் நெக் வந்து எவ்வளோ வைடு குடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஷோல்டர்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2 1/4 இன்ச் வரணும். ஒரு 3/4 இன்ச் சேர்த்துறேன். சீமுக்கு இது சேர்த்து 3 1/2 இன்ச் வருது. அப்போ எனக்கு கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2 1/4. கழுத்தினுடைய உயரம் 9 1/2 + 1/2 10 இன்ச். இது வந்து நார்மலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு லைட்டா ஸ்லாண்டிங் வச்சுக்கோங்க. இதுல வந்து என்ன ரவுண்ட் ஷேப் வேணுமோ, இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மாரி வரும். இது அப்படியே மேல நீங்க ரொட்டேட் பண்ண உங்களுக்கு என்ன யூ ஷேப் வரைக்கும் இதுல வருங்க. ஆனா மார்க் பண்றது மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இப்ப இதுவே நான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி வச்சு மார்க் பண்ணுவேன். சரிங்களா? இது வந்து பேக் ஆர்ம் ஹோல். நான் ஃப்ரண்ட்டுக்கு போடும்போது இந்த டிஃபரன்ஸ் சொல்றேன். இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் தான் வரும். இதுல இருந்து நம்ம வெட்டுற மாரி தான் வரும். எல்லா பிளவுஸுக்குமே அதேதான். இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துருங்க. இந்த இதுக்கு மேல தான் லைட்டா ஸ்லாண்டிங் கொண்டு வரணும். இந்த சென்டருக்கு நாட்ச் போட்டுக்கோங்க. அது 1/4 இன்ச்ல இருந்து மேடம் வருது. இது அந்த 1/4 இன்ச் சொன்னீங்களா டிஃபரன்ஸ், அது எங்க இருந்து மேடம்? அந்த மிட் பாயிண்ட் ஆர்ம் ஹோல் லென்த் மிட் பாயிண்ட் ஆர்ம் ஹோல் லென்த் இது வந்து அந்த பாக்ஸ்ல வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது தான் அது தேவைப்படுங்க. ஃப்ரண்ட் ஏன்னா நானு இப்போ அதுல உங்களுக்கு இந்த பாக்ஸ் கரெக்டா உங்களுக்கு மார்க் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நான் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக நான் இதுல சொல்லியிருக்கேங்க. ஓகேங்களா? ஓகே மேடம். அது 1/4 இன்ச் இப்படிக்கா உள்ள வரணும் இல்லீங்களா? ஆமா, இங்க மட்டும் தான் வரணும். இங்க இல்லைங்க, இங்க கீழ. இங்க தான் 1/4 இன்ச் வரணுங்க. இங்க வைக்க கீழ கூடாது. வரணும். ஓகே, இங்க கீழ தான் 1/4 இங்க இன்ச். வரணும். ஓகே ஃபைன். மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட் எல்லாம் ஏன்னா இப்போ மறுபடியும் நான் அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு டவுட்டே நான் கிளியர் பண்ணேன். அதனால நீங்க ரிப்பீட்டடா அது என்ன கிளாஸ் அப்படிங்கிறத தெளிவா நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேல நீங்க கேட்குற டவுட் எல்லாம் என்னென்ன கிளாஸ் அப்பப்போ எடுக்கிறனோ அந்த பிரின்சஸ் கட்டா இல்ல அதுவா அந்த மாதிரியான பிரின்சஸ் கட்டுனா அதுக்கு என்னென்ன டவுட் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்குமே கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குங்க. அதனால அந்தந்த பாயிண்ட் அதுக்கு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்ட்ரைட்டா தான் வெட்டுறேன். இந்த நடுவுல மட்டும்தான் லைட்டா கர்வ் கொடுக்குறேன். கரெக்டா அந்த லைன்லயே கொண்டு போயிட்டு கரெக்டா இந்த 1/4 இன்ச் வந்தோன்னா இப்படி ஸ்லாண்டிங்கா கொஞ்சம் லைட்டா கொண்டு போய்க்கோங்க. இந்த இடத்துல தான் நீங்க நாட்ச் போடணும். நம்ம பட்டி மெஷர் பண்ணும்போதும் இங்க இருந்து தான் நம்ம பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து நம்ம பண்ண மாட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்றேன். எப்பவுமே பிரின்சஸ் கட் போடும்போது கிளாத் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். ஒரு 10 பாயிண்ட் ஆவது அதிகமா தேவைப்படும். ஏன்னா நம்ம யோக் வந்து கட் பண்ண போறதில்ல.
அதனால இதுவே லென்த் அதிகமா தேவைப்படும் போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடக்கூடாது. அதனால நார்மலா எடுக்கிறத விட ஒரு 10 பாயிண்டாவது சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு கிராஸ் வேணும்னாலும் கிராஸா வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட் வேணும்னாலும் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம். சரிங்களா? எப்படி போட்டாலும் இது எப்படி லைனிங் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி நீங்க மெயின் கிளாத்தும் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இப்போ பேக் வந்து எல்லாம் சேம், நம்ம வந்து அதே இதுதான். ஃப்ரண்ட்ல மார்க் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் லைன் போடுறது வெயிஸ்டினுடைய லென்த். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட்ல லைட்டா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த லைன்ல இருந்து 1 இன்ச்சு கீழே போடுறேன். இங்க இருந்து இங்க இந்த டவுட் இங்க இருந்தான்னு உங்களுக்கு டவுட் வரும். அங்க இருந்து இல்ல, இங்க நான் போட்டிருக்க லைன்ல இருந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு லைன் போடுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து நம்ம எது வரைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது சேம் நம்ம எப்படி கிராஸ் கட் பிளவுஸுக்கு போடுவோமோ அதே தான். அதே மாதிரி ஷோல்டரும் பார்த்துக்கோங்க. நெக்கினுடைய அளவு, ஷோல்டர்னுடைய அளவு, சைடில் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு, இது மட்டும்தான். கீழே வந்து 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு ஷோல்டர் எல்லாம் சேம் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல ஆம்ஹோல் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து லைட்டா ஸ்லாண்டிங்கா மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 1 இன்ச்சு எல்லாத்துக்கும் இதே அளவு தான். எல்லா அளவுக்கு எல்லாருக்கும் இதே அளவு தான். ஒரு 1 இன்ச்சு மட்டும் இங்க எக்ஸ்டெண்ட் பண்றேன். சரிங்களா? இந்த இடத்துல அவுட்டர்ல வந்து 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்றேன். நீங்க இந்த மார்க் இங்க போட்டுக்கோங்க. இங்க ஆம்ஹோல் மார்க் இருக்கு. அந்த 1 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் வந்து தள்ளி நான் மார்க் போட்டிருக்கேன். இப்ப இந்த நாட்ச்ல இருந்து 1 இன்ச் தள்ளி மார்க் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது கிளாத் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அப்ப நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து பத்தாம போகும். அதனால 1 இன்ச் வந்து நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். கீழே இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்க கால்குலேட் பண்ணும்போது உங்களுடைய டாட்டினுடைய அளவு எவ்வளவு வருதோ, இப்போ ஒரு 1.5 இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 இன்ச் வருது அப்படின்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வைக்கிற 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு சீம் அலவன்ஸ். சரிங்களா? அதனால எந்த அளவு டாட் வந்தாலும் அது கூட நீங்க ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்ப இங்க என்ன பண்ணிருக்கீங்களோ சேம் அதே தான் இங்கேயும். இந்த லைன்ல இருந்து இங்க 2 இன்ச் வந்து சேர்த்திக்கோங்க. இங்க 1.5 இன்ச் அப்படின்னா பக்கத்துல 1/2 இன்ச், அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும். இங்க 1 இன்ச் அப்படின்னா 1/2 இன்ச் சீமுக்கு, அதே தான் இங்கேயும். இதே தான் நம்ம எல்லா பிளவுஸுக்குமே பண்றோம். டாட் வந்து சும்மா ஒரு 1/2 இன்ச் தான் வருது அப்படின்னாலும் இங்க 1/2 இன்ச் மார்க் பண்ணி இங்க ஒரு பக்கத்துல ஒரு 1/2 இன்ச் சீமுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளவு சின்ன அளவா இருந்தாலும் நீங்க இதே மெத்தடை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்னுடைய நெக்கு. மேக்ஸிமம் பிரின்சஸ் கட் வரும்போது ரொம்ப லோ நெக் வச்சு போடாதீங்க. அது இங்க வர டாட்டோட டச் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த டாட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் குறையும். கப் ஷேப்புக்கும் இதுக்கும். அதனால மேக்ஸிமம் ஒரு 7 அந்த அளவுக்கு நீங்க வச்சீங்கன்னா போதும். அதுக்கு கீழே வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படி வச்சா அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் லோ நெக் வைக்கும்போது. ஏன்னா இந்த இடத்துல இப்படி நம்ம கட் பண்ணும்போது இந்த லோ நெக் ரொம்ப கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்காது. அதனால இப்ப நான் வந்து 6.5 + 6 7 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி இங்க ஒரு லைன் போடுறேன். அப்புறம் இதுல ஒரு 1/4 இன்ச் நான் மைனஸ் பண்ணிட்டு இந்த லைனை வந்து இதோட ஆட் பண்றேன்.